வணக்கம் நண்பர்களே. நம்மள பலர் வீட்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண உணவுப் பொருள் தாங்க பச்சை பயிறு. ஆனா இந்த சிறிய தானியத்துல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி பலருக்குமே தெரியாது. தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் சாப்பிடுவது உங்க உடலுக்கு என்ன நன்மைகள் தருகிறது தெரியுமா? சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்குது, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, தோல் மற்றும் தலைமுடிய அழகா மாற்றுறதுக்கு பயன்படுது. இன்னைக்கு வீடியோல பச்சை பயிர் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 மருத்துவ நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிட வேண்டும், யாரு சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டால் முழுமையான பலன்கள் கிடைக்கும், எந்த நேரத்துல சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், ஸோ யார் இதை எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதனுடைய முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பச்சை பயிறு சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, அதிக புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. பச்சை பயிறு சைவ உணவுகளில் சிறந்த புரத ஆதாரங்களில் ஒன்றாக இருக்குது. 100 கிராம் பச்சை பயிரில் சுமார் 24 கிராம் புரதம் இருக்குது. இதனால் தசைகள் பலப்படுத்தப்படும், உடலுக்கு சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, வயதானவர்களுக்கு உடல் பலம் கிடைக்கும், உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக பச்சை பயிறு இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவியா இருக்கு. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் பச்சை பயிரை ஒரு நல்ல தேர்வாக எடுத்துக்கலாம். இதுல அதிக அளவுல நார்ச்சத்து, குறைந்த கொழுப்பு, நீண்ட நேரம் பசி வராம வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனால தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடும் பழக்கமும் குறைந்து உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டு இருக்கிறதுனால இது ரத்தத்துல சர்க்கரையை திடீரென உயராம அதை தடுக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. நார்ச்சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால குளுக்கோஸை மெதுவாக உடல்ல உறிஞ்சப்படுறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பச்சை பயிர் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவுமே அவசியமான ஊட்டச்சத்துக்கள். இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பச்சை பயிர் பயன்படுது. அடுத்து ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஏன்னா இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. இது குடலுடைய இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், இதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ குடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ குடல் சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிறு பயன்படுது. பச்சை பயிரில் விட்டமின் சி, ஜிங்க், அயன், காப்பர் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், சிலருக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருவதை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கறதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு உதவியா இருக்குது. பெண்கள் மற்றும் இள வயதினர்களுக்கு இது ரொம்ப ரொம்பவும் பயனுள்ள ஒரு உணவா இருக்குது. இது கூட நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலால் முழுமையாக உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ விட்டமின் சி எதில் இருக்குதுன்னா, நெல்லிக்காய், லெமன், கொய்யாப்பழம் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் பச்சை பயிர் சாப்பிட்டதுக்கு பிறகு சிறிது நெல்லிக்காயோ இல்லை எலுமிச்சையோ சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து எட்டாவது நன்மை, தோல் அழகா ஆதரிக்கிறதுக்கு இந்த பாசி பயிர் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இதனால் முகச்சுருக்கங்கள் குறையும், தோல் பளபளப்பாகும், வயதான தோற்றம் தாமதப்படுத்தும். ஸோ இளமையை தக்க வச்சுக்கலாம். வயதானவர்கள் பயன்படுத்த அந்த முகச்சுருக்கங்கள் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ முகச்சுருக்கங்கள் வராமையும் பாதுகாக்கும், இருந்தாலும் அது குறைஞ்சிரும். ஸோ நம்ம வெளிப்பூச்சாகவும் நம்ம பாசி பயிரை முகத்திற்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். நம்ம உணவுலையும் இன்டேக்காக எடுத்துக்கலாம்.
அடுத்து 9வது நன்மை தலைமுடி வளர்ச்சிக்கு பாசிப்பயிறு பயன்படுதுங்க. பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய புரதம், இரும்புச்சத்து, துத்தநாகம் முடி வேர்கள வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால முடி உதிர்தல் குறைந்து முடி அடர்த்தியா வளர்றதுக்கும், புதிய முடி வளர்ச்சிய ஊக்குவிக்கிறதுக்கும் பாசிப்பயிர் பயன்படுது. ஸோ நம்ம டைரக்ட்டா நம்மளுடைய தலைமுடியில பாசிப்பயிறுடைய பவுடர் இருக்குல்ல, மாவு, அத நம்ம அப்ளை பண்ணி குளிக்கவும் செய்யலாம். அடுத்து 10வது நன்மை எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாசிப்பயிறு பயன்படுது. பாசிப்பயிரில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது உதவியாக இருக்குது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இதை உணவில் எடுக்கும்போது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாசிப்பயிரை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முளைக்கட்டிய பச்சை பயிறு ஏன் சிறந்தது அப்படிங்கிறத பார்த்தலாம். முளைக்கட்டிய பிறகு அதில் விட்டமின் சி வந்து அதிகமாகும், செரிமானம் எளிதாகும், புரதத்துடைய தரம் மேம்படும், உடலால் சத்துக்களை எளிமையாக உறிஞ்சி கொள்ளலாம். ஸோ அதனால தான் நம்ம காலை உணவாக முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்றத ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாருனாலையும் அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிட முடியாது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க வந்து நம்ம சுண்டல் வடிவில் எடுத்துக்கலாம். ஸோ பாசிப்பயிரை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கூட்டு, சாம்பார் அந்த மாதிரி பாசிப்பயிரில் வந்து தோசை, அடை, சூப்பு, கஞ்சி அந்த மாதிரி செஞ்சியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு பாசிப்பயிறு சாப்பிட்லான்னா, பெரியவர்கள் வந்து 50 முதல் 75 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிறலாங்க. அதாவது சமைத்த பாசிப்பயிரை வந்து 1 கப்பு தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைகள் அப்படின்னா அரை கப்பு போதும். வாரத்துக்கு 3லிருந்து 5 முறை வந்து நம்ம பாசிப்பயிரை சேர்த்துக்கிட்டா போதும். தினமும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் 3 இல்லைன்னா 5 நாட்கள் வந்து பயன்படுத்தினா போதும். ஸோ வந்து பெரியவர்கள் வந்து வேக வைத்து 1 கப்பு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு வயிறு உப்பசம், வாயு தொல்லை ஏற்படும். இது சிறுநீரக நோயாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பொட்டாசியம் மற்றும் புரத கட்டுப்பாடு வந்து தேவை. அதனால் அவர்கள் பாசிப்பயிரை வந்து சாப்பிடவே கூடாது, சிறுநீரக நோயாளிகள். மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். வாயு பிரச்சனை இருக்கிறவங்க அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க, அதிகமாக சாப்பிட வேண்டாம். அடுத்து இது பாசிப்பயிரை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம்னா காலை உணவோடு நம்ம எடுத்துக்கலாம், மதிய உணவில் எடுத்துக்கலாம், மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்கல்ல, அந்த ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இரவில் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இரவில் சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னா அளவை கம்மியாக எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா சூப்பு வடிவில் இரவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, சிறியதாக இருந்தாலும் இந்த பச்சை பயிறு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாகும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்களுடைய அன்றாட உணவில் இந்த பயிரை உங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடலுக்கு கிடைக்கும். நம்ம சொன்ன டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.